பிரதன்யோட அப்பா பேசுகிறேங்க. எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக இழந்துட்டேன். நல்லா விசாரிச்சு தான் கொடுத்தோம். நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலினாங்க. ஃபுல்லாக வந்து சொல்கிறப்போ நான் வந்து நல்ல ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ணுவாங்களான்னு ஃபுல்லாக ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் தான் அனுசரிச்சுக்கிறேங்க. அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி அழுதுருக்கேன். உங்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டப்பண்ணிருக்காங்கம்மா. ஒரு ஃப்ரீடமே இல்லை வீட்டுக்குள்ளே. மெயின் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க, காம்பவுண்ட் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க. இதை பண்ணாத, அதை பண்ணாத, பூஜை ரூம் தீபம் போடாத, என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் சொல்கிறதான் கேட்கணும், உனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது இப்படின்னு எல்லாம் மெண்டலாக டாஜி கொடுத்துருக்காங்க. அது கவின்குமார் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உடல் ரீதியாக மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்துருக்காது. இந்த பிள்ளைனால என்கிட்ட சொல்ல முடியாமல் சொல்கிற விஷயத்தப்பா சொல்ல முடியாத விஷயத்த என்னப்பா பண்ணுறது. சரி சாமி வேண்டான்னு கொட்டாட இங்கேயே இருந்துருப்பீங்க. இந்த கேப்பில் வந்து மறுபடியும் 3 பேர் வந்து எல்லாம் பேசி சமாதானப்படுத்தி இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நடக்காது நாங்கள் பார்த்துக்குறேன், எங்கள் மகளாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதான் ஒரு வாரம் நிம்மதியாக இருந்திருப்போன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லலை. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்டிங் இதே மாதிரி பிரச்சனை. எங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, வெளியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. பணம் என்னாச்சு, எங்கள் பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுங்க, தொழில் அங்கெல்லாம் 100 கோடி ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா, நகையெல்லாம் வந்து அப்பா அம்மாலாம் நான் என்கிட்ட கால் தூசுக்கு சொல்கிற மாதிரி செய்யலைன்னா நாங்கள் எப்போ கூட குடும்பம் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, அம்மா கூப்பிட்டு வச்சு நியூஸ் பேப்பர் படிக்க தெரியுமா, நியூஸ் பேப்பர் படிக்காமல் என்ன பண்ணுறா, 1 மாதம் நியூஸ் பேப்பர் வந்துருக்குது, நியூஸ் பேப்பராக படிக்கிறது இல்லை, குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கும் நியூஸ் பேப்பருக்கு என்ன சம்மந்தம் சொல்லுங்கள். இப்படி எல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் கேள்வியில் கேட்டு டெய்லி 3 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கக்குள்ளே கேள்வி கேட்குறது. ஒரு மாமனார் வந்து மருமகிட்ட கேட்கலாம், என் பையன் உங்கள்கிட்ட வேறு மாதிரி எதிர்பார்க்குற படுக்கையறையில் இதையெல்லாம் இன்னைக்கு நான் காதில் கேட்டு நான் அவசரோடு இருக்கிறேன். இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் தப்புலாம் எங்கிட்ட சொல்ல முடியாது. போய் சூசைட் பண்ணிட்டேன். எங்களுக்குள்ளே போச்சு. அவங்களுக்கு என்ன எத்தனை நாள் உள்ள வந்துட்டு வெளியில் வந்துட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைக்கு நடந்த மாதிரி உலகத்தில் எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாது. இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். நீ இருக்கிற பெண்கள் அப்பாக்களுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கணும். இதைத்தான் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்.